ஹலோ! ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, இப்போ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்க 2 ரெசிபி போடுறப்போ, 1 ரெசிபி போடுறப்போ 6 இன்ச் டின் யூஸ் பண்றீங்கன்னா, அப்ப 2 ரெசிபி போடுறப்போ எத்தன இன்ச் டின் போடுறது அப்டின்னு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து நெறைய டிஎம் வந்துச்சு. இன்கேஸ் என்கிட்ட வந்து இந்த டின் தான் இருக்குன்னா, இப்ப இந்த டின்ல நான் எத்தன ரெசிபி போடுறது அப்டின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அத ஒரு வீடியோவா போடுறேன். ஒரு ரெசிபி 6 இன்ச் டின்ல ஊத்துறீங்கன்னா, உங்களோட ஒரு ரெசிபி 6 இன்ச் டின்ல ஊத்துறீங்க அப்டின்னா, அப்போ உங்ககிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 இன்ச் டின் தான் இருக்கு. பட் வேற இன்ச் டின் இல்ல அப்டின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ சிம்பிளான மேத்ஸ் தான் இதுவும். 6 இன்டூ 6 36ஆ? ஸோ 8 இன்டூ 8 8 நான் சொல்றது 8 இன்ச்னா 8 இன்டூ 8 டின்னு, 6 இன்ச்னா 6 இன்டூ 6 இன்ச் டின்னு. ஓகேங்களா? ஸோ 8 இன்டூ 8 வந்து 64 64 வருது. ஸோ இப்போ வந்து நம்ம 64 டிவைடட் பை 36 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.77 வரும். ஸோ உங்களோட எல்லா ரெசிபீஸும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 100 கிராம்ஸ் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 கிராம்ஸ்னா அப்போ இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 100 இன்டூ 1.77 இப்படி கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட எல்லா இன்க்ரீடியன்ஸ்க்குமே இன்டூ 1.77 பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெசிபி இந்த 8 இன்டூ 8 வந்து உங்களோட பேட்டர் வந்து ஃபிட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்காக பார்த்துட்டோம். பட் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து இன்னும் இந்த பேட்டர் எப்படி ஃபில் பண்ணுறது தெரியல, எப்படி ரெசிபிஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா எங்ககிட்ட கோர்ஸ் இருக்குது. நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி பேக்கிங்.